என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வேலுமணி சி.வி. சண்முகம் மோதல். எங்களது கழகம் தோல்வியை சந்தித்த பின்னால் சில கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். ராஜினாமா செய்யும் சி.வி. சண்முகம். எடப்பாடிக்கு அடித்தது மோகம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணி திரண்டனர். தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தனர். திமுகவின் ஆதரவுடன் எடப்பாடி முதல்வராகும் கனவும் நடைபெறவில்லை. அமைச்சரவையில் இடம்பெறும் வேலுமணி அணியின் முயற்சியும் நடைபெறல. இதனால 2 அணியினரும் சமாதானமாகும் முயற்சியில ஈடுபட்டாங்க. எடப்பாடிக்கு எதிராக தர்ம யுத்தம் 2.0 நடத்திய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இடையே மோதல் வெடித்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் என வேலுமணியை சி.வி. சண்முகம் சாடியிருக்கிறார். அதிமுகவில் தினசரி பல்வேறு புதிய பிரச்சனைகள் வெடித்துக் கொண்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணிக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. எடப்பாடிக்கு எதிராக தொடங்கிய இந்த பிரச்சனையில பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு மீண்டும் அவரிடமே சரண்டர் ஆகும் நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரே அணியில் உள்ள எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இடையே பிரச்சனை எழுந்திருக்கு. இது குறித்து அதிமுகவினர் கூறுகையில், அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலக வைக்க வேண்டும் என்பதுதான் வேலுமணி சண்முகம் அணியின் நோக்கமாக இருந்தது. இதுல சி.வி. சண்முகம் மிகவும் உறுதியாக இருந்தார். அதனால தான் ஆரம்பத்தில் அவரே முன்னிலை வகித்து எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை முன்வச்சார். ஆனா இடையே தாவேகாவை ஆதரிக்கும் முடிவை எஸ்.பி. வேலுமணி எடுத்தார். சில கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். அதே போல சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் நிலை எடுத்தோம். மக்கள் செல்வாக்கு அவங்க இருந்த காரணத்தினால் அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்கள் என வேலுமணி கூறினார். ஆனா தாவேகா காலை வாரிவிட்டது. வேலுமணி சண்முகம் அணியில் இருந்த 5 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி அணியில இணைந்து விட்டாங்க. மேலும் 4 எம்எல்ஏக்கள் தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்காங்க. இதனால வேலுமணி சண்முகம் அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டது. வேறு வழி இல்லாம எடப்பாடியிடமே சரண்டாகியுள்ளனர். வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் நேற்று எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுல சண்முகம் பயங்கர கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் உங்களால தான். எடப்பாடி எதிர்ப்பு திட்டத்துல உறுதியாக இல்லாம தாவேக பக்கம் சாய்ந்தது தவறாகிவிட்டது. நம் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைய நீங்க தான் காரணம் என்று சரமாரியாக விமர்சித்திருக்கிறார். இதற்கு வேலுமணியும் கடும் கோபம் அடைந்து எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு செய்தோம். கடைசியில என்னை மட்டும் குற்றம் சொல்வது நியாயமில்லை. அங்கே சும்மா இருந்தவர்களை தூண்டிவிட்டதே நீங்க தான். இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று விமர்சித்திருக்கிறார். இருவரிடமும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட சீனியர்கள் தலையிட்டு சமாதானம் செய்தனர் என்றார்கள். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.